இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் அக்னிவீர் வாயு பணியிடத்திற்கான நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அன்மேரிட் இந்தியன் மேல் மற்றும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இதற்கு அப்ளை பண்ணலாம். அக்னிவீர் வாயுவை பொறுத்த வரைக்கும் 2026க்கான அக்னிபாத் ஸ்கீம் கீழே ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இதற்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் ஜூலை 31, 2025. இதற்கான எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 25, 2025 நடக்கும். சரிங்களா? அக்னிவீர் வாயுவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அக்னிபாத் vayu.cdac.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூலை 2, 2025 ஜனவரி 2, 2009 இந்த நாட்களுக்குள்ளே பிறந்த கேண்டிடேட்ஸ் தான் இருக்கணும். இந்த 2 டேஸும் இன்க்ளூடர். அப்பர் ஏஜ் லிமிட்டுக்கு அப்புறம், அதாவது 25 வயது பூர்த்தி அடைந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? ஒன்லி அன்மேரிட் கேண்டிடேட்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் தான் எலிஜிபிள். அதே மாதிரி அக்னிவீர் வாயுவை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் ஆன கேண்டிடேட்ஸ் நாட் எலிஜிபிள். சரிங்களா? ட்ரைனிங் அப்பவும் சரி, அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லேயோ ப்ராக்டிஸ்லேயோ நீங்கள் வந்து அக்னிவீர் வாயு என்கேஜ்மெண்ட் பீரியடில் நீங்கள் வந்து அன்மேரிடாக இருக்கணும். சரிங்களா? ஃபீமேல் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெக்னன்சி வந்து அந்த ட்ரைனிங் பீரியடில் அண்டர்டேக் பண்ணக்கூடாது. மினிமம் வந்து 4 இயர்ஸ் என்கேஜ்மெண்ட் பீரியடில் நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி இருக்கக்கூடாது. சரிங்களா? ப்ரெக்னன்சி பீரியடில் இருக்கக்கூடாது. சயின்ஸ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட், இன்டர்மீடியட், அதாவது +2 முடித்த கேண்டிடேட், மினிமம் மேக்ஸு, ஃபிசிக்ஸ், இங்கிலீஷில் வந்து 50% மார்க்ஸ் எடுத்த கேண்டிடேட், இங்கிலீஷில் தனியாக 50% மார்க்ஸ் எடுத்த கேண்டிடேட் எலிஜிபிள். அதுவே இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி இருந்தால் 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் முடித்த கேண்டிடேட், அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது ஏதாவது ஒரு கோர்ஸில் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். மினிமம் 50% வந்து எடுத்துருக்கணும். அதே மாதிரி டிப்ளமோ கோர்ஸில் இங்கிலீஷில் வந்து 50% எடுத்துருக்கணும். அல்லது 2 இயர்ஸ் வெக்கேஷனல் கோர்ஸ் வந்து நான் வெக்கேஷனல் சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ் மேக்ஸில் எடுத்துருக்கக்கூடிய கேண்டிடேட் கூட அப்ளை பண்ணலாம். சரிங்களா? டொமிசிலை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் எந்த டொமிசில், அதாவது உங்களுடைய இப்போ தமிழ்நாடு சேர்ந்த கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு டொமிசில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கொடுக்கணும். அதற்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய பெர்மனெண்ட் டொமிசில் வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? எந்த ஸ்டேட்டை சேர்ந்த கேண்டிடேட் அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணுறது டொமிசில். சரிங்களா? மேல் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் ஹைட் வந்து 152 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் மினிமம். ஃபீமேல் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 152. நார்த் ஈஸ்ட் ஹில்லி ரீஜன் அப்படின்ற மாதிரி தான் 147 சென்டிமீட்டர் வரைக்கும் அக்செப்டபிள். சரிங்களா? வெயிட்லாம் வந்து ஐஏஎஃப்க்கான ஹைட்டு, வெயிட்டு, அதற்கான நார்ம்ஸ் படி நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக வந்து இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் 77 சென்டிமீட்டர் இருக்கும். எக்ஸ்பான்ஷன் வந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் மினிமம் எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ எக்ஸ்பான்ஷன் டிஃப்ரென்ஸ் வந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்தால் போதுமானது. ஹியரிங்காக இருக்கட்டும், டென்டலாக இருக்கட்டும், ஜென்ரல் ஹெல்த்தாக இருக்கட்டும், கைனகாலஜிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு பண்ணுவாங்க. ஜெண்டர் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபிட் அப்படின்ற மாதிரி இருந்தால் கரெக்டாக உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் வந்து கிளியர் ஆவாங்க. இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் அன்ஃபிட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ப்ராப்பராக வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஐஏஎஃப் யூஸ் பண்ணக்கூடிய கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? உங்களுக்கு அக்னிவீர் வாயுவை பொறுத்த வரைக்கும் 4 வருடம் வந்து உங்களுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த 4 வருடம் உங்களுக்கு வந்து அந்தந்த ரேங்க்ஸில் நீங்கள் வந்து என்னென்ன டிஸ்டிங்க்ட் ரேங்க்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சேலரியும் சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா? அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஆனுவல் லீவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு வந்து உங்களுக்கு பர் இயருக்கு 30 நாள் வரைக்கும் நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம். மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் மெடிக்கல் அத்தாரிட்டி கம்ப்ளீட் பண்ணுறாங்க, அதை அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அதுக்கேற்ற மாதிரி சிக் லீவ் வந்து உங்களுக்கு உண்டு. மெடிக்கல் சிஎஸ்டி ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில், சர்வீஸ் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், மெடிக்கல் சம்மந்தமான எல்லாமே அங்கேயே பார்த்துக்கலாம். பே அண்ட் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும், பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30,000 பேக்கேஜ் பர் மந்த் வந்து 30,000. ஃபஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் 30,000 இருக்கும். செகண்ட் இயரில் 33,000 ரூபாய், தேர்ட் இயரில் 36,500 ரூபாய்,
4வது வருடம் 40,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கையில் வந்து 70% வந்து கையில் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் இயரில் 21,000 ரூபாய் வந்து இருக்கும் பர் மந்த்து. அடுத்தது 23,000 ரூபாய். அதுக்கப்புறம் தேர்ட் இயரில் 25,500 ரூபாய். ஃபோர்த் இயரில் 28,000 ரூபாய். ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 30% வந்து அக்னிவீர் கார்பஸ்க்கு போகும். அதே மாதிரி கவர்மெண்ட்டும் வந்து அதற்கு ஈக்குவலண்ட்டான அந்த 30% ப்ளஸ் 30% வந்து கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. டோட்டலாக வந்து 4 இயர்ஸ் வந்து டோட்டல் கான்ட்ரிபியூஷன் வந்து அக்னிவீர் கார்பஸ்க்கு வந்து 5 லட்ச ரூபா வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து போகும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 5 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. டோட்டலாக வந்து சேவா நிதி பேக்கேஜுக்காக 4 வருடம் முடிந்ததுக்கப்புறம் அப்ராக்சிமேட்டாக 10.04 லேக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? கார்பஸ் ஃபண்டில் மினிமம் வந்து ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ், அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். மேலுக்காக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் புஷ்அப்பு, சிட்டப்ஸு, ஸ்குவாட்ஸ் இதெல்லாம் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டு வந்து 1 இருக்கும். அதுக்கப்புறம் அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டு 2 இருக்கும். இதை முடித்ததுக்கப்புறம் ஃபேஸ் 3 பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இது எல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். 10th மார்க் ஷீட்டு, டொமிசைல் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் எந்த ஸ்டேட்டஸ் அந்த ரெசிடென்சி நேட்டிவிட்டி இருக்குல்லையே அதுதான் டொமிசைல் சர்டிஃபிகேட்டு, +2 மார்க் ஷீட்டு, இது எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு PSL அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேண்டிடேட் வந்து மே 15, 2026 உங்களுக்கு வந்து நடக்கும் செலெக்ஷன் டெஸ்ட்டு. அதில் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அட்மிட் கார்டில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் செலெக்ஷன் வந்து இருக்கும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து அக்னிவாயு பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ்க்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.